ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். அடுத்த சம் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம்பிள் 6.4ல் ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இப்போ போல் வந்து எல்ஹெச்எஸ் என்னென்னா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவா. இப்போ இது எப்படி அடுத்து இது கொண்டு வரணும்னா, சீக்கன் தீட்டாவுக்கு தலைகீழி என்ன, சீக்கன் தீட்டா உங்களோட தலைகீழி 1 காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போது 1 காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ வந்து அடுத்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணோன்னா 1 காஸ் தீட்டா குறுக்கு பெருக்கல் பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா அப்படியே தான் வந்துடும். அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு மதிப்பீடு என்ன, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி பிரிக்கலாம், இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவா சைன் தீட்டான்னு ஒன்று பிரிங்க, ஏன்னா அதில் 2 சைன் இருக்கா. அப்போது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேவா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டான்னு வருமா, டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படியே வரும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இன்ஸ் ப்ரூவ்டு. Thank you.